بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، وبعد. الحمد لله. القرآن 67வது சூரா, சூரத்துல் முல்க். அதுக்கு இன்னொரு பெயர் சூரத்து தபாரக். அதனுடைய முதல் 12 ஆயத்துகளுடைய விளக்க உரையை பார்த்து முடிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த 67வது சூராவுடைய 13வது ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்றாங்க, பஅத அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ அஸிர்ரு கௌலக்கும் அவ் இஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் ஸுதூர். இதற்கு தமிழ்ல பொருள் சொல்றதா இருந்தா, வஅஸிர்ரு கௌலக்கும் அவ் இஜ்ஹரு பிஹி. இன்னும் அவர்கள் அசிர்ரு, அவங்க ரகசியமாக வைக்கிறது, மறைக்கிறது. எந்த விஷயத்த? கௌலக்கும், அவங்களுடைய பேச்சு. அவ் இஜ்ஹரு பிஹி, அல்லது அந்த பேச்சை அவங்க பகிரங்கமாக வெளிப்படுத்துவது, பிறர் காதல விழுகிற மாதிரி சொல்றது. அவங்களுடைய பேச்சை அவங்க ரகசியமாக வைத்திருந்தாலும் சரி, அல்லது பிறருக்கு வெளிப்படுத்தினாலும் சரி, இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் ஸுதூர், அவங்க பேச்சுல அது எப்படி வெளிப்படுத்தினாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? அலீமுன், தொடர்ச்சியாக ஆழமாக அவற்றை அறியக்கூடியவர்கள். எதை? பிதாத்திஸ் ஸுதூர், அவங்களுடைய இதயங்களின் உள்ளில், அவங்களுடைய இதயங்களின் உள் இருப்பதை. அப்போ எந்த மக்கள், அவங்க எந்த மக்களாக இருந்தாலும், மோமின்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, வஅஸிர்ரு கௌலக்கும் அவ் இஜ்ஹரு பிஹி, அவங்களுடைய பேச்சை அவங்க ரகசியமாக மறைத்து வைத்திருந்தாலும் சரி, அவ் இஜ்ஹரு பிஹி, அது அல்லது அவங்க அதை சத்தமாக வெளிப்படுத்தினாலும் சரி, அவங்களுடைய இதயங்களில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர். இந்த இடத்துல, இந்த ஆயத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த அலீம் என்ற வார்த்தையினுடைய பொருள். இந்த அலீம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று. அல் அலீம் அப்படிங்கிறது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று. அரபில் உள்ள பெரும்பாலான வார்த்தைகளை இந்த வார்த்தையும் 3 எழுத்துக்களை வேறு எழுத்துக்களாக கொண்டு வந்தது. அந்த 3 எழுத்துக்கள் ஐன், லாம், மீம். இந்த ஐன், லாம், மீம், இதுல இருந்து அலம அப்படிங்கிற வார்த்தை வருது. அவன் அறிந்தான், அவர் அறிந்தார் அப்படின்னு. அதுல இருந்துதான் இல்முங்கிற வார்த்தையுமே வருது. இல்முனா நமக்கு தெரியும் இல்லையா? கல்வி, கல்வி அறிவு, அறிதல். இதற்கு இல்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ம் அதுவும் இதே வேறு எழுத்துக்கள்ல தான் வருது. யாருக்கு இல்ம் இருக்குது அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? ஆலிம் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு இல்ம் இருக்குதோ அவங்களுக்கு, யாருக்கு அந்த கல்வி அறிவு இருக்குதோ அவங்களை ஆலிம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தன்னை பற்றி சொல்லும் போது ஆலிம் என்ற வார்த்தையை பயன்படுத்த, என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க? அலீம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆலிம் என்பதற்கும் அலீம் என்பதற்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? ஆலிம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி இல்மு இருக்கும், அதாவது அந்த விஷயத்தை பற்றிய அறிவு, கல்வி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அலீம்ங்கிறதுக்கு என்ன பொருள்? ஆலிம் என்பதிலிருந்து அது எந்த வகையில் வித்தியாசப்படுது? ஆலிம் அப்படிங்கிறது ஃபாயில் அப்படிங்கிற அந்த வசன், அந்த கட்டமைப்புல வருது. அலீம் அப்படிங்கிறது ஃபஈல் என்ற கட்டமைப்புல வருது. ஃபஈல் அப்படின்னா என்ன? ஏற்கனவே இந்த சூறாவினுடைய விளக்கத்திலேயே இதே கட்டமைப்பை நம்ம பார்த்திருக்கோம். என்ன அரபி இலக்கணத்துக்குள்ள போறீங்க, கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம், பயப்படாதீங்க. நம்ம ஏற்கனவே இதை நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று
ரஹீம். அந்த ரஹீம் மாதிரியே தான் இதுவும் வருது. ஏற்கனவே அலீம் அப்படின்னா நம்ம பார்த்தோம். இப்போ இதே அதே முறையில் அதே பேட்டர்ன்ல தான் இந்த அலீம் அப்படிங்கிறதும் வருது. அப்ப அலீம்ங்கிறது எப்படி வருது? ஃபஈல் அப்படின்னு வருது. ஃபஈல் அப்படின்னா என்ன? அந்த செயலுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும், அதற்கு பிறகு அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், முடியாது. இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்து ரஹீம். ரஹீம் அப்படிங்கிறது ரஹ்மா உடையவர்கள், பிறருக்கு ரஹ்மா கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரஹ்மா அப்படின்னா என்ன? கருணை. அல்லாஹ் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ரஹ்மா உடையவர்கள், கருணை உடையவர்கள், பிறருக்கு கருணை தரக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா ரஹ்மான்ல இருந்து ரஹீம் எப்படி வேறுபடுது? ரஹீம் என்பதனுடைய அந்த கருணை அளித்தல், கருணை தருதல், அருள் புரிதல், அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், அது முடிவடையாது. அப்போ அல்லாஹுடைய அந்த ரஹீம் என்ற பெயர்ல வரக்கூடிய அந்த கருணை, அதற்கு ஆரம்பம் உண்டு, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், அதற்கு முடிவு என்பதே கிடையாது. அப்ப அந்த கருணைக்கு உரியவர்கள் யார்? மூமின்கள். காஃபிர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும், ரஹ்மா கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். ஆனா மறுமையில தீர்ப்பு நாள் என்று அல்லாஹ்வுடைய கருணையை காஃபிர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப எதை பெற்றுக்கொள்வாங்க? நீதியை பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் கருணை புரிய மாட்டாங்க, ஆனா அதே சமயத்துல அவங்கள்ட்ட தேவையில்லாத ஒரு கடுமையை காட்ட மாட்டாங்க. ஒரு வரம்பு மீறின கடுமையையோ கோபத்தையோ அல்லாஹ் காட்ட மாட்டான். எப்பொழுதுமே அல்லாஹ் அதில் நீதியோடு தான் இருப்பான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை இந்த உலகத்துல, ரஹ்மாவை இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய காஃபிர்கள் மறுமையில அல்லாஹுடைய அந்த அதில், அல்லாஹுடைய நீதியை அனுபவிப்பார். நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அவங்க நரகத்துக்கு உரியவர்கள், சொர்க்கத்துக்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற தீர்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ரஹீம் என்பதனுடைய கருணை எப்படிப்பட்டது? இந்த உலக வாழ்க்கையிலும் கிடைக்கும். இந்த உலக வாழ்க்கை முடியும் போது அந்த கருணை முடிந்து விடாது, மாறாக மறுமையிலும் அந்த கருணை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ரஹீம் என்பது ஃபஈல் என்ற அந்த முறையில், அந்த பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கு. ஃபஈல் அப்படின்னா என்ன? ஃபஅல் அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். ஃபெயல் அப்படின்னா செயல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த செயலை செய்யக்கூடியவங்க, அவங்க அந்த செயலை ஆரம்பிப்பாங்க, அதை செய்து கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு ஒரு முடிவே இருக்காது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அதே போல தொடர்ந்து நடக்கிறது மட்டுமல்ல, அது வலுவாகவும் நடக்கும், அழுத்தமாகவும் நடக்கும். அப்ப ரஹீமனுடைய கருணை வந்து முடிவில்லாத கருணை, அதுக்கு ஆரம்பம் உண்டு, தொடர்ந்து அந்த கருணை வந்து கொண்டே இருக்கும், அது ஆழமாக வரும். அல்லாஹ்வுடைய கருணை அப்படியே இறங்கும், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்மை மூழ்கி அடிக்கிற அளவுக்கு இறங்கும் மோமின்களாக இருக்கும் பொழுது. இப்ப அதே வசன், அதே அளவுகோல்ல தான், அதே அந்த கட்டமைப்புல தான் இந்த வார்த்தை அலீம் அப்படிங்கிற வார்த்தை வருது. அலீம் அப்படின்னா என்ன? இல்மு உடையவங்க அப்படின்னு அர்த்தம். இல்மு அப்படின்னா என்ன? கல்வி, அறிவு, இதெல்லாம் இல்ம். ஆலிம் அப்படின்னா அறிஞர், ஸ்காலர் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி இந்த ஆயத்துல சொல்லும் பொழுது ஆலிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தல, அலீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப அலீம் என்பது ஃபஈல் என்ற அதே கட்டமைப்புல வருது அப்படின்னா அலீமுக்கு என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய அந்த அறிதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்ப நம்மை பற்றி அல்லாஹ் உடைய அறிதல் எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அல்லாஹ் அறிந்தவர்களாக இருக்க மாட்டோம். நம்முடைய எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்மை படைப்பதற்கு முன்னில் இருந்தே நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் தெரியும். இந்த நொடியில நம்ம படைக்கப்படுவோம், இத்தனை காலம் உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நாம் இருப்போம், நம்முடைய உயிர் இருக்கும். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்துல, இந்த நாள்ல, இந்த நொடியில அந்த தாயுடைய கருவுக்கு நம்முடைய உயிர் வரும். இத்தனை நாட்கள் நம்ம அது கருவுக்குள்ள இருப்போம். அதற்கு பிறகு கருவிலிருந்து நம்ம இந்த நாள்ல வெளியே வரும்.
இந்த நேரத்துல வெளியே வரும். வெளியே வந்து நம்ம வளருவோம். அப்ப அதுல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்குவோம், என்னென்னலாம் செய்வோம், என்னெல்லாம் தெரியாம விட்டுடுவோம், எதையெல்லாம் செய்யாம விட்டுடுவோம், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்படி எல்லாவற்றையும் தொடர்ந்து அறிந்து கொண்டே இருத்த, அதுதான் அலீம் என்பதனுடைய பொருள். அலீம் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அறிதல் எப்படிப்பட்டது? அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், அது முடிவடையாது. அலீம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிதல், அலீமனுடைய அறிதல் எப்படிப்பட்டது? அது உறுதியானது, அதுல எந்த சந்தேகமும் இருக்காது. அலீமனுடைய அந்த அறிதல் கல்வி எப்படிப்பட்டதுன்னா அது உறுதியானது, சந்தேகத்திற்கு எந்த இடமும் இல்லாத அளவுக்கு உறுதியான அறிதல். அது யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் அலீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், ஆனால் அது ஆழமாக தெரியாது, உறுதியாக தெரியாது, மேலோட்டமாக தான் தெரியும். அது இதுதான் அடிச்சு பேசுற அளவுக்கு, இதுதான் என்று அதை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட அந்த அறிதல் இல்ல, அறிவு இல்ல, கல்வி இல்லை அப்படின்னா அவங்களை அலீம்னு சொல்ல மாட்டோம். அப்ப அலீம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முதலாவது அவங்க இதை அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த அறிதல்ங்கிறது உறுதியானதாக இருக்கும், எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத, எந்த தடுமாற்றத்துக்கும் இடம் இல்லாத உறுதியான அறிதல். அது யார்கிட்ட இருக்குதோ அவங்களை தான் அலீம் என்று சொல்லுவோம். அதே போல அந்த விஷயத்தினுடைய எல்லா கோணத்தையும் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்திருப்பவர் அவருக்கு தான் அலீம்னு பேர். இப்ப சிலர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதனுடைய பெரும்பாலான விஷயங்களை சொல்லிடுவாங்க, ஆனா ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு நுணுக்கமான சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒண்ணு விடாம அறிதல் இருக்கு பாருங்க, அந்த அறிதல் உடையவங்களை தான் அலீம் அப்படின்னு சொல்லு. அது மட்டுமில்ல, அந்த அறிதலை கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர். அறிதல் இருக்கும், ஆனா அந்த அறிதலை அவங்க வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னா அவங்களை அலீம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அலீம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான அறிதல் இருக்கும், ஆழமான அறிதல் இருக்கும். எந்த அளவுக்குன்னா அதை பற்றி எந்த விதமான சந்தேகம் இல்லாத உறுதிப்பாடுடன் கூடிய அந்த அறிவு. அந்த அறிவின் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க. இதெல்லாம் தான் அலீம் என்ற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துமோ அதனுடைய அர்த்தம். ஆலிம் என்று சொல்றோம் இல்லையா, அதனுடைய மேல் உள்ள, அதாவது அதை விட உயர்ந்த தரத்தில் உள்ளதுதான் அலீம் அப்படின்னு சொல்றது. ஆலிம்ங்கிறத விட அலீம் அப்படிங்கிறது உயர்ந்தது. இந்த அல்லாஹ்வுடைய இந்த அலீமனுடைய இல்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதனுடைய அந்த அறிதலோட இது ஒரு ஒப்பீடு செஞ்சு காண்பிக்கணும். அல்லாஹ்வை மனுஷனை ஒப்பிடுறோமா அப்படின்னா வேறுபடுத்தி காட்டுவதற்கான ஒப்பிடுதல் இது. அல்லாஹ்வும் மனிதனும் சமம் என்று சொல்வதற்கான ஒப்பிடுதல் கிடையாது. அல்லாஹும் மனிதனும் சமம் என்று சொல்வதற்கான ஒப்பிடல் செய்தால் அதற்கு பேர் என்ன? அல்லாஹுவை மனிதனுக்கு சமமாக ஆக்குதல், அதுதான் இணையாக ஆக்குதல், இணை வைப்பு, ஷிர்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் செய்ய போறது அல்லாஹையும் மனிதனையும் சமமாக ஆக்குவதற்கான ஒப்பீடு கிடையாது. மனிதனுடைய அறிதலும் அல்லாஹுடைய அறிதலும் எப்படி வேறுபடுகின்றன, அல்லாஹுடைய அந்த அறிதல் அப்படிங்கிறது எப்படி மனிதனுடைய அறிவை விட மிக உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒப்பிடுதலை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். மனிதனுக்கு அந்த கல்வி அறிவு அப்படின்னு கிடைக்குது அப்படின்னா அது எப்போ கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி மனிதன் எப்படி இருப்பான்? அறியாதவனாக இருப்பான். முதல்ல ஜஹல் இருக்கும், அறியாமை இருக்கும். அறியாமைக்கு அரபியில் என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? ஜஹல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாத மனிதனுக்கு ஜாஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. அறியாமைக்கு ஜஹல், அறியாத மனிதனுக்கு ஜாஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மனிதனுக்கு இல்மு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனிதனுக்கிட்ட ஜஹல் இருக்கும். இப்ப நாமெல்லாம் பிறக்கும் போதே அறிவாளியாவே பிறந்துட்டோமா? புத்தி கூர்மை இருக்கலாம்,
ஆனால் பிறக்கும் போதே நம்ம எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக பிறந்தோமா, அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை பற்றியாவது அறிந்தவர்களாக பிறந்தோமா அப்படின்னா கிடையாது. பிறக்கும் போது நம்மிடத்தில் அறியாமை இருந்தது. வளர வளரத்தான் நாம் இந்த விஷயம் என்ன, அந்த விஷயம் என்ன என்று அறிய ஆரம்பித்தோம். அப்ப இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நாம் பிறக்கும் போது கிடையாது, போன வருஷம் கூட கிடையாது. ஏன் இன்றைக்கு கூட நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கிட்டோம், நேற்று தெரியாத விஷயங்கள் கூட இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப மனிதனுடைய அந்த இல்ம் அப்படிங்கிறதுக்கு முன்னால மனிதனுக்கிட்ட ஜஹல், அறியாமை என்று ஒன்று எப்பவுமே இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய இல்ம் அப்படிப்பட்டதா? முதல்ல அல்லாஹ் அறியாமை இருந்தாங்க பிறகு அறிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அல்லாஹ் கிட்ட ஜஹல் ஒருபோதும் இருந்தது கிடையாது. அல்லாஹ் எப்பொழுதுமே அதை அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். மனுஷன் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நாம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கே கூட தெரியாம இருக்கும், இதை நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமானே நமக்கு தெரியாது. பல நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வார்த்தை விடும். அந்த வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்லணும்னு கூட நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா கோபப்பட்டு நம்மளுடைய கோபத்துல ஆத்திரத்துல ஒரு வார்த்தை விடும். சொன்ன பிறகுதான் அதை சொல்லிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும். அப்பதான் அந்த ரியலைசேஷனே வரும். இப்படி ஒரு வார்த்தை நம்ம சொன்னோமோ அப்படின்னு நமக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு கூட இருந்திருக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையுமே முன்கூட்டி அறியக்கூடியவர்கள். ஒரு மனுஷன் என்ன செய்ய போறான், அந்த மனுஷன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த மனிதன் இனி அடுத்தது இதை நினைப்பான், இந்த மனிதர் அடுத்தது இதை செய்வார், இந்த பெண் அடுத்தது இதை பேசுவார், அடுத்தது இந்த செயலை செய்வார் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு முன்கூட்டியே தெரியும். அப்ப அல்லாஹ்வுக்கு ஜஹல் என்ற ஒன்று கிடையாது. அல்லாஹ் எப்பவுமே இல்முடையவங்களா தான் இருந்தார். அப்ப அல்லாஹ்வுக்கு அறியாமை என்று ஒன்று இருந்ததே கிடையாது. அல்லாஹ் எப்பொழுதுமே அறிதலோடு தான் இருந்திருக்கிறார். ஆனா மனிதன் எப்படி, மனிதனுக்கு ஆரம்பத்துல ஜஹல், அறியாமை இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்குமே இருக்கும். அதற்கு பிறகுதான் நமக்கு அறிதல், கல்வி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். அது வந்த பிறகு ஜஹல் நீங்கி அந்த இடத்துல அந்த இல்ம், அந்த அறிவு, அந்த கல்வி அப்படிங்கிறது வரும். அப்போ அல்லாஹ்வுடைய இல்முக்கும் மனிதனுடைய இல்முக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய இல்முக்கு முன்னால ஜஹல் இருக்கும். முதல்ல ஜஹல் இருக்கும், அறியாமை இருக்கும். அதற்கு பிறகுதான் மனிதனுக்கு இல்மு வரும். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஜஹல் என்று ஒன்று எப்போதுமே கிடையாது. அல்லாஹ் என்றைக்குமே அறியாதவங்களா இருந்ததே கிடையாது. அல்லாஹ் எப்பவுமே எல்லாவற்றையும் அறிந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்பவுமே இல்முடையவங்களா தான் இருக்கிறார். இது முதலாவது. அதே போல இந்த இல்முங்கிற விஷயத்துல, அறிதல், கல்வி அப்படிங்கிற விஷயத்துல மனிதர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த கல்வியை எப்படி பெற்றுக்கொள்வாங்க? கற்றலின் மூலமாக பெற்றுக்கொள்வாங்க. கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் கல்வி அப்படிங்கிறது மனிதனுக்கு வரும். கற்றுக்கொள்ளுதல் பல வகையில நடக்கும். ஒரு ஆசிரியர் கத்துக் கொடுக்கிறது, பெற்றோரே கத்துக் அந்த இடத்துல பெற்றோர் ஆசிரியர், இன்னொருத்தன் கத்துக்கிறது. இது கல்வி கற்றுக்கொள்வதனுடைய பரவலான முறை. சில நேரம் அவங்க கத்துக் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அவங்களை கவனிச்சே நம்ம கத்துக்கணும். கவனித்தல் மூலமாக கற்றுக்கொள்வோம், அதுவும் கற்றுக்கொள்றது இல்லையா? அனுபவங்களின் வாயிலாக கற்றுக்கொள்றது. இந்த மாதிரி கற்றுக்கொள்ளுதல் வழியாகத்தான் கல்வி அப்படிங்கிறது மனிதனுக்கு. கற்றுக்கொள்ளுதல், அந்த லேர்னிங், அந்த தலீம் இல்லாம மனிதனுக்கு இல்ம் அப்படிங்கிறது வராது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாதவர். அல்லாஹ் எதையுமே கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கற்றுக்கொள்ளாமலேயே அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இந்த மனிதர் எப்படிப்பட்டவர், அந்த மனிதர்கிட்ட பழகி பார்த்த பிறகுதான் நம்மளால சொல்ல முடியும். ஆனால் அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அல்லாஹ் அவர்கிட்ட பழகணும்னு அவசியமே கிடையாது. அந்த மனிதர் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, எந்த குணத்தோட இருக்க மாட்டாங்க, என்ன பேச மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த இல்முங்கிறது தலீம் வழியாக வருவது அல்ல. இன்னொருத்தர் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வுக்கு வர்றது கிடையாது. இன்னொருத்தரை பார்த்து கற்றுக்கொண்டு அல்லாஹ் அதை தெரிந்து கொள்வது கிடையாது. அதே போல மனிதனுடைய அந்த அறிவு அது எப்படிப்பட்டது? இன்றைக்கு கற்றுக்கொள்வாங்க, மனிதன் ஞாபகத்துல வச்சுக்குவான். அப்புறம் மனிதன் அதை மறக்கவும் செய்யலாம் இல்லையா? மனிதர்களுடைய இயல்பு மறதி அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு. சில பேர் நிறைய மறப்பாங்க, சில பேர் கொஞ்சமா மறப்பாங்க. ஆனா மறக்காத மனிதன் என்று ஒன்று கிடையவே கிடையாது.
எந்த அதிக புத்தி கூர்மையுடைய மனிதனாக இருந்தாலும் ஏதாவது சில விஷயங்களை அவங்க மறந்தே தீர்வாங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கு அது ஞாபகமே வராது. என்ன முயற்சி செய்தாலும் வராது. அவங்க எப்பேற்பட்ட ஞாபக சக்தி உடையவங்களாக இருந்தாலும். அப்ப மனிதனுடைய அந்த அந்த அறிதல், அந்த கல்வி, அதனுடைய தன்மைகளில் ஒன்று, அது மறக்கப்படும். ஆனா அல்லாஹ்வுடைய அறிதல் எப்படிப்பட்டது? அல்லாஹ் ஒருபோதும் எதையும் மறப்பதில்லை. அல்லாஹ் ஒருபோதும் எதையும் மறப்பதில்லை. அப்ப மனிதனுடைய அந்த இல்முனுடைய தன்மைகள் என்னன்னா, முதல்ல அறியாமை இருக்கும், அதற்கு பிறகுதான் அறிவு. அந்த அறிவு எப்படி வரும்? கற்றுக்கொள்ளுதல் மூலமாக வரும். அந்த கற்றல் மூலமாக வந்த அந்த கல்வி அறிவும் கூட சில நேரங்கள்ல மறக்கப்படும். இதெல்லாம் மனித அறிவினுடைய தன்மைகள், இயல்புகள். ஆனா அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய அறிதல் எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுக்கு அறியாமை என்று ஒன்று எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. அல்லாஹ் எப்போதுமே அறிந்தவங்களாக தான் இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு இது தெரியாது, பிறகு அல்லாஹ் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. எப்பொழுதுமே அல்லாஹ் எல்லாவற்றை பற்றி தெரிந்துதான் இருக்கிறார்கள், அறிந்துதான் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு ஜஹல் என்று ஒன்று இருந்ததே கிடையாது, அறியாமை என்று இருந்ததே கிடையாது. எந்த விஷயமும் அல்லாஹ்வுடைய அறிவை தாண்டி கிடையாது. அதே போல அல்லாஹ் எதையும் கற்றுக்கொண்டுதான் அறிய வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. எதையுமே அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எப்பொழுதுமே கல்வியுடையவங்களாகத்தான், அந்த அறிவுடையவங்களாகத்தான் இருக்கிறார். அதே போல மனிதனுடைய கல்வியினுடைய பலகீனங்களுள் ஒன்று மறதி. மனிதனுடைய அறிவு மறதிக்குட்பட்டு சில விஷயங்களையாவது அந்த மனிதன் மறந்துடுவான். ஆனா அல்லாஹ் ஒருபோதும் மறப்பது, அல்லாஹ்வுக்கு மறதி என்பதே கிடையாது. அப்ப அல்லாஹை அலீம் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் ஞாபகத்துல வரும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றை பற்றி அறிதலும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு. அந்த அறிதல் எப்படிப்பட்டது? முழுமையான அறிவு, அது அரைகுறை அறிவு அல்ல. அந்த முழுமை எப்படிப்பட்டது? இதுதான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உறுதியும் தெளிவும் உடையது. அந்த அறிவு எப்படி இருக்கும்? அதனுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் அந்த அறிவை வச்சுக்கிட்டு சும்மா இப்ப மனுஷங்க இருப்பாங்க, ஆனா அல்லாஹ் அப்படி இருக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த அறிதல், அது அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள். அப்ப அல்லாஹ்வுடைய செயல்கள் அப்படிங்கிறது அறிதல் இல்லாம நடக்காது. தெரிஞ்சுக்கிட்டு தான் அல்லாஹ் செய்வாங்க. அதுக்காக அல்லாஹ்வுக்கு அது மாதிரி தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த தெரிதல், அந்த அறிதல், அந்த புரிதல், அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய செயல்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் இது அல்லாஹ் அறிந்து நடந்ததுதான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடந்தது. அல்லாஹ்வுக்கு தெரியாம அறியாம எதுவுமே நடக்கிறது. அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி என்ன சொல்றாங்க? இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர். அல்லாஹ் நிச்சயமாக அலீம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அதனுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் உட்பட விரிவாகவும் ஆழமாகவும் அல்லாஹ் அறிந்தவர். அதை பற்றி உறுதியான தெளிவான அறிவு என்றால் அல்லாஹ். இப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்க? இப்ப மனுஷங்க சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க, அல்லது ஒரு 2 பேர் 3 பேர் அவங்களுக்குள்ள பேசி வச்சுக்குவாங்க. அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. பொதுவுல அதை சொல்ல மாட்டாங்க, பப்ளிக்ல பேச மாட்டாங்க. அல்லாஹ் அதுதான் இங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அஸ்ஸிர்ரு கௌலக்கும். அஸ்ஸிர்ரு அப்படின்னா என்ன? பெரும்பாலான அரபிய வார்த்தைகளை போல இந்த அஸ்ஸிர்ரு அப்படிங்கிறது 3 எழுத்துக்களை வேறு எழுத்துக்களாக கொண்டது, ரூட் லெட்டர்ஸா கொண்டது. அந்த 3 எழுத்துக்கள் என்னென்ன? சீன், ரா, ரா. ரா 2 தடவை வரும். சீன், ரா, ரா. அதுல இருந்து சரர அப்படிங்கிற வார்த்தை வரும். சரர அப்படிங்கிறதுல இருந்தா அசர்ர அப்படின்ற வார்த்தை வரும். சர்ர அதுதான் சிர். சிர் அப்படின்னா ரகசியம், வெளிப்படுத்தாம மறைச்சு வைக்கிறது, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. இதுக்குத்தான் சிர் அப்படின்னு பேர். சிர் என்பதனுடைய பன்மை அஸ்ரா. சிர் என்பதனுடைய பன்மை அஸ்ரார். சிர் அப்படின்னா சீக்ரெட், ரகசியம். அஸ்ரார் அப்படின்னா சீக்ரெட்ஸ், ரகசியங்கள், மறைத்து வைக்கப்பட்டவை. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வஅஸ்ஸிர்ரு.
நீங்க உங்களுக்குள்ள அதை மறைத்து வைத்தாலும் சரி. எதை மறைத்து வச்சா சிறு கவுலக்கும், நீங்க இதை பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க, அது வெளியில வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, ரகசியமா உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அல்லது அவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். வா அப்படின்னா ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொல்றதுக்கு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அண்ட், ஏஎன்டி அண்ட் இருக்கு பாருங்க, அதற்கு வ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அவ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஆர், ஓ ஆர் இருக்கு பாருங்க, இது அல்லது அது அப்படின்னு சொல்றதுக்கு அவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சிர் அல்லது ஜஹர், ஒண்ணு அசிர், நீங்க உங்களுக்குள்ள அந்த பேச்சை மறைச்சு வச்சிருப்பீங்க. அவ் அல்லது இஜ்ஹரு, அதை நீங்க வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசிடுவீங்க. அது எப்படி பேசினாலும் அந்த பேச்சுக்கு பின்னால உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு பாரு, அதையே அல்லாஹ் அறிந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இந்த அசிர்ரு கௌலக்கும், உங்களுடைய பேச்சை நீங்க ரகசியமா வச்சிருக்கீங்க, அவ் அல்லது இஜ்ஹரு, அதை நீங்க ஜஹராக ஆக்குறீங்க. இஜ்ஹரு அப்படிங்கிறது மூன்று எழுத்துக்கள்ல இருந்து வருது, மூன்று பேர் எழுத்துக்கள், ஜீம் ஹ ரா, இதுல இருந்து ஜஹர அப்படின்னு வருது. ஜஹர அப்படின்னா என்ன? அவங்க சத்தமாக பேசினாங்க அல்லது அவங்க அதை வெளிப்படுத்தினாங்க, வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்தா ஜஹர் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த தொழுகை சம்பந்தமாக சில கிதாபுகளை யாராவது படிச்சிருந்தீங்கன்னா, அது அரபி கிதாபா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, ஃபிக்கு கிதாபுகளை எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஃபஜ்ருடைய தொழுகை, மக்ரிபினுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இதுலெல்லாம் நம்முடைய ஓதுதல் எப்படி இருக்கும்? மற்றவங்க காதல வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? சப்தம் விட்டு ஓதுவோம். லுஹர்லையும் அசர்லையும் நம்முடைய அந்த ஓதுதலுடைய சப்தம் வெளியே வராது, சப்தம் விட்டு ஓதக்கூடாது, வாய்க்குள்ளேயே ஓதணும். எப்படி ஓதணும்? வாய்க்குள்ளேயே ஓதணும். சில பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, மனசுக்குள்ளேயே ஓதணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மனசுக்குள்ள ஓதுறதுக்கு பேர் ஓதுறது கிடையாது. வாய்க்குள்ளே ஓதுனா என்ன அர்த்தம்? சப்தம் நம்ம வாயை ஒட்டியே இருக்கும், பெருசா வெளியே வராது. கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டா அது சரியா காதுல விழாது, அதுதான் வாய்க்குள்ள ஓதுறது. சில பேர் வாய்க்குள்ளே ஓதுறன்ட்டு மனசுக்குள்ளேயே ஓதுவாங்க, நாக்கே அசையாது. அது அந்த மாதிரி ஓதுறது கூட அது தவறு. நம்ம உஹர்லையும் அசர்லையும் ஓதுறோம் அப்படின்னா அந்த ஓதுதல் அப்படிங்கிறது யாராவது ரொம்ப பக்கத்துல வந்து நின்னா காதுல விழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹர்லையும் அசர்லையும் எதையாவது ஓதுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சஹாபா கூர்ந்து கவனிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் முன்னாடி நின்று இமாமாக நின்று தொழு வைப்பாங்க. பின்னாடி அந்த சஃப் இருக்கும், ஒரே வரிசையில மக்கள் நிற்பாங்க, சஹாபா நபித்தோழர்கள் நிற்பாங்க. அந்த முதல் வரிசையில் இருக்க நபித்தோழர்கள் கூர்ந்து கேட்பாங்க, நல்லா காதை தீட்டி வச்சுட்டு கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது ஓதுறாங்களா அப்படின்ட்டு. இல்ல அமைதியா நிக்கிறாங்களா, லுஹர்லயும் அசர்லயும் அமைதியா நிக்கிறாங்களா, இல்ல எதையா ஓதுறாங்க. அவங்க கவனிச்சு சொல்றாங்க, லுஹர்ல ரசூலுல்லாஹ் ஓதுனாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க, அதற்கு பிறகு இந்த சூறாவை ஓதுனாங்க அப்படின்னு எல்லாம் சஹாபா அறிவிக்கிறாங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க, அதுக்கு பிறகு இந்த சூறாவை ஓதுனாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு காதல விழுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை சொல்லி, முதல் சஃப்ல பின்னாடி இருக்கக்கூடிய முதல் வரிசையில இருக்கிறவங்க கூர்ந்து கவனித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுவாங்க அப்படிங்கறத சொல்லி. அப்ப நம்முடைய ஓதுதல் அந்த அளவு வரைக்கும் இருக்கலாம், துஹர்லையும் அஸ்ர்லையும். ஆனால் ஃபஜ்ர்ல, மக்ரிப்ல, இஷாவுல, இந்த மூன்று வேளை தொழுகையிலையும் நம்முடைய சத்தம் எப்படி இருக்கணும்? ஃபிக்கு கிதாபுகளை இந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. இது ஸலாத்துல் ஜஹர், சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகை. ஜஹர் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஃபிக்னுடைய கிதாபுகள்ல, மார்க்க சட்டத்தினுடைய விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய கிதாபுகள்ல பயன்படுத்துவோம். அந்த வார்த்தை தான் நம்ம இங்க பார்க்கணும். ஜஹர், ஜஹர் அப்படின்னா என்ன? சத்தம் வெளியே கொண்டு வரும், அந்த சவுண்டை வெளியே கொண்டு வராது, அடுத்தவங்க காதுல விழுகிற அளவுக்கு தெளிவாக, விழுகிற அளவுக்கு தெளிவாக அவங்க இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு சத்தத்தை உயர்த்துறது, அப்போ சத்தத்தை வெளியே கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் ஜஹர் அப்படின்னு பேர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? அஸ்ஸிரு கௌலக்கும், உங்களுடைய பேச்சை, கௌல் அப்படின்னா என்ன? பேச்சு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரியணும் இல்லையா? அஸ்ஸிரு கௌலக்கும், சிர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ரகசியம்.
வெளியே காட்டாம மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு. கவுல் அக்கும் அப்படின்னா என்ன? கவுல் அப்படின்னா பேச்சு, சொல் அப்படின்னு அர்த்தம். கும் அப்படின்னா உங்க எல்லாருடைய அப்படின்னு அர்த்தம். கவுல் அக்கும் அப்படின்னா உங்களுடைய. அப்ப அங்க 3 பேர் 4 பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அசிர் கவுலக்கும் உங்களுடைய அந்த ரகசிய பேச்சு, அவிஜஹருபி அல்லது அதை நீங்க மற்றவங்களுக்கு காதல விழுற அளவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுகள். இந்த 2 பேச்சுகளா இருந்தாலும் இந்த பேச்சுகளை மட்டும் அல்ல, இந்த பேச்சை பேசும் பொழுது உங்க மனசுக்குள்ள என்ன எண்ணம் வச்சிருக்கிறீங்களோ அந்த எண்ணங்களையுமே அல்லாஹ் அறியக்கூடியவங்க. அது எப்படி அறியக்கூடியவங்க? அந்த எண்ணங்களை முழுமையாக அறியக்கூடியவர். அதனுடைய நுணுக்கங்களை கூட அல்லாஹ் அறியக்கூடிய, அதை தொடர்ச்சியாக அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கக்கூடிய. இன்னஹும் அலீமும் பிதாத்தி சுதூர். நிச்சயமாக அல்லாஹ் அலீம். அதுவும் குறிப்பா எந்த விஷயத்த? பிதாத்தி சுதூர். சுதூர்ங்கிற வார்த்தையில நம்ம பார்க்கணும். சதர் அப்படிங்கிற வார்த்தையில தான் வருது. சாத் தால் ரா, அதுல தான் சதர் அப்படிங்கிற வார்த்தை வருது. சதர அப்படின்னு வருது, அதுலயும் சதர். சதர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மனிதனுடைய இந்த நெஞ்சு பகுதிக்கு சதர் அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் இங்கிலீஷ் சொல்றோம் பாத்தீங்கன்னா, இந்த நெஞ்சு பகுதி, இதற்குத்தான் சதர். தொழுகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்ன பிறகு கையை எங்க கட்டுவாங்க? ஹதீஸ்ல வருது, அலா சதுர், சதுரின் மீது. சதுருங்கிறது எது? இந்த பகுதி, இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல தொராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி. அப்ப நெஞ்சுடைய பகுதி, இங்க இருந்து நம்ம வயிறு ஆரம்பிக்குது இல்லையா, அது வரைக்கும் அந்த சதுர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கும் சதுர் என்று சொல்லுவாங்க. ஆனா சதுருங்கிறது நெஞ்சு, இந்த மார்பு, இதை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல. சதர் அப்படின்னா என்ன? சதருக்கு வேறு பொருள்களும் உண்டு. அடிப்படையில சதர் அப்படின்னா முன்னாடி இருக்கிற, மையமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லப்படும். மனுஷனுக்கு முன்னாடி இருக்கு, நெஞ்சு முன்னாடி இருக்குது. அப்போ இது சதர்னு சொல்றோம். அதே போல மனிதனுடைய மையமாக, ஒரு சென்டராக இருக்குது, இதை சதர்னு சொல்றோம். ஆனா எதெல்லாம் மனிதனுடைய சிந்தனைக்கு மையமாக இருக்குதோ அதையுமே சதர் என்று சொல்லுவாங்க. அரபியில சதர் என்று அதுக்கும் சொல்லுவாங்க. அப்ப மனுஷனுடைய புத்திக்கும் கூட சதர் என்று சொல்ல முடியும். மனிதனுடைய எண்ணங்கள் உருவாகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குமே சதர் என்று சொல்ல முடியும். அப்போ மூளை, இதயம், இது எல்லாத்துக்குமே சதுர் என்று சொல்ல முடியும். அரபியில இது எல்லாத்தையுமே சதுர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஏன்னா சதுர் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் என்ன அர்த்தம்? சதுர் அப்படின்னா முன்னால் இருப்பது, மையமாக இருப்பது, ஃப்ரண்ட்ல இருக்கிறது, சென்டரா இருக்கிறது, இதற்கு சதுர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு விஷயத்துடைய ஆரம்பம், பிகினிங், அதற்குமே சதுர்னு சொல்லுவாங்க. சதுர்னா என்னன்னா, சதுர்னா அது ஃப்ரண்ட்ல இருக்கிறது, அது சென்டர்ல இருக்கிறது, பிகினிங்ல இருக்கிறது. அதாவது முன்னாடி இருக்கிறது, மையமா இருக்கிறது, ஆரம்பமா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சதுர் அப்படின்னு பேர். மனிதனுடைய இந்த செஸ்ட், அந்த நெஞ்சு கூடுன்னு சொல்றோம் இல்லையா, இது முன்னாடி இருக்கு, சென்ட்ரல் இருக்கு, பல விஷயங்களுடைய ஆரம்பமா இருக்குதுங்கிறதுனால இதுக்கும் சதுர் என்று பெயர். மனித உடம்புக்குள்ள சதுர்னா இந்த பகுதிக்கு சொல்லுவோம். அனாட்டமிக்கலா மனித உடல் ரீதியாக பேசினா இது சதுர், இந்த நெஞ்சு பகுதி சதுர். ஆனால் அறிதல் அப்படிங்கிற கோணத்திலிருந்து பேசும். இப்ப நம்ம இல்ம பத்தி தான் நீங்க பேசுவோம். அறிதல், கல்வி, அந்த கோணத்திலிருந்து பேசினா சதுர் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை அர்த்தங்கள்ல இருந்து பொருள் கொள்ளப்படும். அதனுடைய அடிப்படை அர்த்தம் என்ன? ஃப்ரண்ட்ல இருக்கிறது, சென்ட்ரல்ல இருக்கிறது, பிகினிங்கா இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது, மையமா இருக்கிறது, ஆரம்பமாக இருக்கிறது, இதற்குத்தான் சதுர் என்று. அந்த ஆரம்பங்கிற கோணத்திலையும் பாருங்க, மனுஷனுடைய பேச்சுக்கு ஒரு ஆரம்பம், அவனுடைய சிந்தனையிலிருந்து, அவனுடைய உணர்ச்சியிலிருந்து தான் அந்த பேச்சுங்கிறது பிறகு. அதுக்கு சதுர் என்று சொல்லும். அப்ப நம்முடைய பேச்சும் செயல்களும் எங்கேருந்து வருது? நம்முடைய சதுர்லேருந்து வருது. நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம், அதை பேச்சா கொண்டு வரும். சில நேரம் நினைச்சு உடனே வெளியே கொண்டு வந்துடும், உடனே பேசிடும். சில நேரங்கள்ல மனசுக்குள்ளேயே அதை புதைச்சி வச்சிருப்போம். நம்ம நீண்ட காலம், பல மாதங்கள், பல வருடங்கள் புதைச்சி வச்சுட்டு ஒரு நாள் அதை வெளியே கொண்டு வரும். சில நேரங்களில் வெளியவே கொண்டு வர மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே ரகசியமாகவே அது இருக்கும்.
சில நேரங்கள்ல நம்முடைய செயல்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா எண்ணங்கள் அதுக்கு வேற மாதிரி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும், எதிர்மறையா இருக்கும். எண்ணம் வேற, செயல் வேற. ஒருத்தரை பார்த்தா நமக்கு பிடிக்காது, வெறுப்போம். ஆனா அவரை நேர்ல பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசுவோம், நல்ல விதமா பேசுவோம். அப்ப அந்த இடத்துல நம்முடைய பவுல், நம்முடைய பேச்சு வேற, ஆனா நம்முடைய சதுர்ல இருக்கிற எண்ணம் அப்படிங்கிறது வேற இல்லையா? அப்ப நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் ஒரு மாதிரியும், நம்முடைய எண்ணம் வேற மாதிரியும் கூட இருக்க முடியும். அப்போ இந்த எண்ணம் எப்படிப்பட்டது, இந்த பேச்சு எப்படிப்பட்டது, இந்த செயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அதனுடைய சரியான அறிதல் இருக்கணும் அப்படின்னா, சதுர்ல இது பத்தி என்ன இருக்குன்னு தெரியும். நம்முடைய புத்தியில, நம்முடைய மனசுல இது பத்தி என்ன இருக்குன்னு தெரியும். ஒருத்தரோட சிரிச்சு பேசுறாங்க, ஆனா உண்மையில மனசுல அவங்கள பார்த்தா மகிழ்ச்சி இருக்குதா அப்படின்னா இல்ல, மனசுல மகிழ்ச்சி இல்ல. மனசுல ஒரு வெறுப்பு இருக்கு, கோபம் இருக்கு, கடுப்பு இருக்கு. ஆனா முகத்துல அதை காமிச்சிங்க. நேரில் பார்க்கும்போது ஒரு சிரிச்ச முகத்தோட மரியாதை இருக்கிற மாதிரியே மரியாதை வார்த்தை பேசுவாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழி கூட மரியாதையானதாக இருக்கும். ஆனால் உண்மையில பார்த்தோம்னா மனசுக்குள்ள இருக்கும். இது நயவஞ்சகத்தன்மையெல்லாம் நான் சொல்லலை. அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. சில சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க வந்தா ஏஞ்சி போகவே மாட்டாங்க. நம்ம அவசரமா வெளியே கிளம்பிக்கிட்டு இருப்போம், அல்லது வழக்கமா நம்ம ஆபீஸுக்கு போற, ஸ்கூலுக்கு போற, மார்க்கெட்டுக்கு போற நேரமா இருக்கும், பள்ளிவாசலுக்கு போற, தொழுகைக்கு போற நேரமா இருக்கும். அந்த நேரத்துல உட்காருவாங்க, பேசுவாங்க, ஏஞ்சி போகவே மாட்டாங்க. நம்ம எங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நம்முடைய முகம் அவங்க கிட்ட ஒரு மரியாதையை, சிரிப்பை காண்பித்தாலும், நம்முடைய பேச்சு அவங்க கிட்ட மரியாதையாக இருந்தாலும், உள்ளுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு அனுப்பு, ஒரு சின்ன கருப்பு, எப்ப எந்திரிப்பாங்க இல்லை அப்படின்ட்டு. அப்ப எந்த பேச்சுக்கும் பின்னால், எந்த செயலுக்கும் பின்னால் உள்ளத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உள்ளம் அப்படிங்கிறத சதுர் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லலாம். அதான் அல்லாஹ் இங்க சொல்றாங்க, இன்னமும் அலீமும் பிதாத்தி சுதூர். உங்க பேச்சை நீங்க ரகசியமா வைக்கலாம், அல்லது உங்க பேச்சு அடுத்தவங்க காதல விழுற மாதிரி நீங்க பப்ளிக்காவும் கொண்டு வரலாம், வெளிப்படையாகவும் கொண்டு வரலாம். நீங்க ரகசியமா வச்சு பேசினாலும் சரி, அல்லது எல்லாருக்கும் காதல விழுற மாதிரி பகிரங்கமாக பேசினாலும் சரி, அதுக்கு பின்னாடி உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதை அல்லாஹ் ஆழமாகவும் விரிவாகவும் தொடர்ச்சியாகவும் அறியக்கூடியவர். அதனுடைய ஒவ்வொரு சின்ன நுணுக்கமான விஷயமும் கூட அல்லாஹ்வுக்கு முழுமையாக தெரியும். உங்க பேச்சுல நீங்க எந்த வார்த்தை வேணா காட்டலாம், இன்னொருத்தருக்கு நீங்க எந்த முகம் வேணா காட்டலாம், ஆனால் உங்களுடைய இதயத்தில் இருப்பதை, உங்களுடைய எண்ணத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிந்தவர். இந்த இடத்துல அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன, தாத்தி சுதூர். தாத்தி அப்படிங்கிறது இங்க ரூ அப்படிங்கிற வேறு எழுத்துக்கள் வருது, 2 எழுத்துகள், தால் வாவ். இதுல இருந்து ரூ அப்படின்னு வருது. ரூ அப்படின்னா ஒரு விஷயத்தை உரியவர் அப்படின்னு. அப்படின்னா குவத்துடையவர். துல் அர்ஷ் அப்படின்னா அர்ஷனுடைய உரிமையாளர், அர்ஷுக்கு உரியவர் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இங்க அதுல இருந்து தான் இந்த தாத் என்ற வார்த்தை வருது. தாத்தி சுதூர்னா சுதருக்கு உள்ள இருக்கக்கூடியதை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவங்க, இன்னும் அலீமும் பிதாத்தி சுதூர். அப்ப அல்லாஹ் வெளிப்படையா தெரியக்கூடிய நம்முடைய பேச்சுகள், நம்முடைய முகபாவனைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஆடைகள், இதை மட்டும் பார்க்கிறது, நம்முடைய தோற்றங்கள், இதை மட்டும் பார்க்கிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் பார்க்கின்றார்கள். அல்லாஹ் அதை ஆழமாக அறிகின்றார், தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம சிந்தனை எந்த போக்குல எல்லாம் ஓடுது, நம்முடைய எண்ணங்கள் எந்த கோணங்கள் எல்லாம் ஓடுது, அடுத்தவங்களை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி என்ன நினைக்கிறோம், இந்த தீனுல் இஸ்லாமை பற்றி என்ன நினைக்கிறோம், இந்த ரசூல்மார்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்களே, அந்த எச்சரிக்கையாளர்கள் எச்சரிக்கை செய்யும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இது அத்தனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்தவர். நம்முடைய பலகீனங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் அறிந்தவர். இதுல ஒரு முக்கியமான ஒரு தொடர்ச்சி இருக்கு. இதுக்கு முந்தின ஆயத்துல நம்ம என்ன பார்த்தோம், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். யார் தங்களுடைய ரப்பை, தங்களுடைய ரட்சகனை மறைவாக இருக்கும் போதும் கூட உண்மையில் அஞ்சுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, உண்மையில பயப்படுறாங்களோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப உண்மையில நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும், நம்முடைய பேச்சு செயல் மூலமாக
நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க என்பதை வெளி காண்பிக்கலாம். ஆனா சில நேரங்கள் எப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கட்டாயம் தொழுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம தொழக்கூடியவராக இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கெட்ட வார்த்தை பேச விட மாட்டாங்க, கெட்ட செயல்களை செய்ய விட மாட்டாங்க. அந்த கட்டாயத்தின் பேர்ல அல்லது அவங்க கூட இருக்கிறாங்கன்ற அடிப்படையில நம்ம கெட்ட பேச்சு பேச மாட்டோம், கெட்ட செயல் செய்ய மாட்டோம், மாறாக நல்ல பேச்சு பேசுவோம், நல்ல செயல் செய்வோம். ஆனா உண்மையில மறைவுல நாம் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கும். அதை அல்லாஹ் அந்த அந்த விஷயத்துடைய தொடர்ச்சியாகத்தான் அல்லாஹ் இதை சொல்றான். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர் என்று போன ஆயத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? உண்மையில நிச்சயமாக யார் தங்களுடைய ரப்பை ரட்சகரை மறைவிலும் அஞ்சுகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 2 விஷயங்களை வாக்குறுதி கொடுக்கிறாங்க. ஒன்று மக்ஃபிரத், அவங்களுடைய பாவங்களை முழுமையாக மறைத்து முழுமையாக மன்னிக்க. 2வது அஜ்ருன் கபீர், பெரும் நற்கூலி என்று அல்லாஹ் சொன்னார். அப்போ நானும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன் என்று நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய இந்த அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை அல்லாஹ் என்ன சொல்றாங்க, வஅசிர்ரு கௌலக்கும் அவ் இஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிஸாத்தி ஸுதூர். இன்னும் நீங்க ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய உங்கள் பேச்சுகள் அல்லது நீங்கள் பிறர் அறியும் வண்ணம் சத்தமாக பேசக்கூடிய உங்கள் பேச்சுகள், இவை எல்லாவற்றையும் இன்னஹு அலீமுன், அல்லாஹ் விரிவாக ஆழமாக நுணுக்கமாக தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறார். அந்த பேச்சை அறியறதுன்னா என்ன, அந்த அந்த பேசக்கூடிய பேச்சு மட்டும் அறியறது இல்லை, அந்த பேச்சுக்கு பின்னால் உள்ள எண்ணங்களை, அந்த நியத்துகளை அல்லாஹ் அறிகின்றார்கள். அதான் அல்லாஹ் சொல்றாங்க அலீமுன் அப்படின்னு சொல்லி நிறுத்தல, அலீமுன் பிஸாத்தி ஸுதூர். உங்க பேச்சு மட்டும் இல்ல, பேச்சுக்கு பின்னாடி உங்களுடைய புத்தியில உங்களுடைய உள்ளத்துல அந்த பேச்சுக்கான எண்ணம்னு ஒண்ணு ஓடி இருப்பாரு. அதையுமே அல்லாஹ் ஆழமாக துல்லியமாக நுணுக்கமாக உறுதியாக தொடர்ச்சியாக அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்குமான உறவு எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காமிச்சார். நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படுறோம், ஸ்கூல்ல ஆசிரியருக்கு நம்ம எப்படி பயப்படுவோமோ அந்த மாதிரி பயப்படுவோம், டீச்சருக்கு பிரின்சிபலுக்கு எப்படி பயப்படுவோம் அப்படி பயப்படுவோம், ஒரு போலீஸ்காரருக்கு எப்படி பயப்படுவோமோ அப்படி பயப்படுவோம். இவங்களுக்குலாம் எப்படி பயப்படுவோம் அப்படின்னா, அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்தா பயப்படும், அவங்க இல்ல அப்படின்னா நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ரிலாக்ஸ் ஆகுறதுங்கிறது சில நேரங்களில் வரம்பு மீறியும் போயிடும். போலீஸ்காரர் தான் இல்லையே, டிராபிக் சிக்னல்ல நம்ம பாட்டு தாண்டி போயிட்டே, நான் டிராபிக் போலீஸ் ஒன்னும் இல்லை, நம்மளை பிடிக்க மாட்டாங்க, ஃபைன் பண்ண மாட்டாங்க, நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸ்கூல்ல கிளாஸ்ல டீச்சர் இல்ல, அப்ப என்ன செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம். இல்ல டீச்சர் இருந்தாலும் நம்ம பேசுறது டீச்சர் காதுல விழாது அப்படின்னா என்ன செய்வோம், நம்ம பாட்டுக்கு ஏதோ பேசுவோம், டீச்சரை கிண்டல் அடிச்சு கூட பேசுவோம் இல்லையா? ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்தில் என்ன விதமான பயம் மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் இங்க சொல்றாங்க. நீங்க உண்மையில அல்லாஹ்வுக்கு பயந்தா இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தராங்க, மன்னிப்பும் பெரும் நற்கூலியும் தராங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு பயப்படணும், முதல்ல உங்களுடைய அந்த பயம் அல்லாஹ் யாருங்கிற அறிதலின் அடிப்படையில் இருக்கும். அல்லாஹ் யாரு, அல்லாஹ் யாருன்னு அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் செயல்கள்லாம் நமக்கு தெரியும். அதுல ஒரு பெயரை அல்லாஹ் சொல்லி காண்பிக்க, அலீம் என்ற பெயரை சொல்லி அந்த ஒன்றை அறியும் பொழுதே அல்லாஹ்வை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்துல வந்தோம். அலீம்னா என்ன, நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுவும் அல்லாஹ் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அல்லாஹ் தூங்க போறது இல்லை, அல்லாஹ் ஓய்வு தேவையில்லை, அல்லாஹ் தொடர்ச்சியா நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள். செய்யறதுனா நம்ம உடலால் செய்யக்கூடியது, நம்ம நாவால் பேசக்கூடியது, நம்முடைய அந்த புத்தியால் உள்ளத்தால் சிந்திக்கக்கூடியது, நம்முடைய உணர்ச்சி எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுவும் உறுதியாக தெரியும், நுணுக்கமாக ஒவ்வொரு சின்ன விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்புறம் இவ்வளவையும் தெரிந்த அல்லாஹ் அல் அலீம் ஆக இருக்கக்கூடிய அல்லாஹ், அதுவும் அலீமுன் பிஸாத்தி ஸுதூர், நமக்கு உள்ளிருக்கிறதை வந்து உறுதியாக தெளிவாக தொடர்ச்சியாக அறியக்கூடிய அல்லாஹ், அந்த அல்லாஹ்வைத்தான் நாம்
வந்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அந்த அல்லாஹ் மீது தான் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அப்ப நாம எப்படி இருக்கணும், நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சுப்பாங்க. எப்படி இருக்கணும் அது அப்புறம் வச்சுக்கோ. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம 2 பேரும் சேர்ந்தா 3வது ஒருத்தரை பத்தி பேசுவோம். பேசும் பொழுது அவங்களை பத்தி நல்ல விஷயம் பேசுறோமான்னா, பல நேரங்கள்ல அவங்களை பத்தி கெட்ட விஷயங்களையும் பேசுவோம், அவங்களுடைய தவறுகளை பேசுவோம். அதுலயுமே சில நேரங்கள்ல அவங்க செய்யாத விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டீங்களா, அவங்கள பத்தி இவங்க பேசினாங்க, இவங்களை பத்தி அவங்க சொன்னாங்க அப்படின்லாம் பேசுவோம். ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற குறைய பேசினா அதுக்கு பேர் புறம் பேசுறது. ஒரு மனிதர்கிட்ட இருக்கிற குறையை அந்த மனிதர் இல்லாத பொழுது நம்ம பேசுவோம் அப்படின்னா அது புறம் பேசுறது. இப்ப மனிதர்கிட்ட அந்த குறை இல்லை, அப்ப அதுக்கு பேர் அவதூறு. புறம் பேசுறது, அவதூறு பேசுறது, இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா செய்து கொண்டிருக்கோம். பிற மனிதர்களை பற்றி தப்பா நினைக்கிறது, தப்பா பேசுறது, இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா செய்து கொண்டிருக்கோம். பிறருக்கு எதிரான சூழ்ச்சிகள்லாம் செய்யறோம். குடும்பத்திலேயே இவங்க 2 பேரும் செஞ்சுட்டு அவங்களை கவுக்கிறது, வியாபாரத்துல இவங்கள சிலர் சேர்ந்து கூட இருக்கிறவங்களை கவுக்கிறது, அல்லது ஒரு அமைப்புல இருக்கிறோம் அதுல சிலர் சேர்ந்துக்கிட்டு மத்தவங்களை காலி பண்றது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலீம் என்பதை நாம ஞாபகத்துல வைத்துக் கொண்டிருக்கோம். நம்முடைய இதயத்தின் ஆழங்களில் உள்ளவற்றை கூட, நம்முடைய சிந்தனையில நம்ம போட்டு புதைத்து வைத்திருக்க விஷயங்களும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறியக்கூடியவர் என்பதை நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கும் பொழுது நம்மிடத்துல நம்முடைய பேச்சு, நம்முடைய பண்புல மாற்றம், உண்மையில நம்ம அல்லாஹ்வை அறியும் பொழுது நம்மிடத்துல அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அறிதல் அப்படிங்கிறது அது வெறும் புத்தி ரீதியான விஷயம் மட்டுமல்ல. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை பாடமாக எடுக்கக்கூடிய சிலரும் கூட, அதை போய் பாடங்களை படிக்கக்கூடிய பலரும் கூட என்ன நினைச்சுக்கிறாங்க, அல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பத்தி படிக்கிறதுல அமல் ரீதியா ஒண்ணும் கிடையாது, செயல் ரீதியா ஒண்ணும் கிடையாது. அது அறிதல் தான், ஒரு கல்விதான். அந்த கல்வியின் அடிப்படையில் நம்பிக்கை தான். அறிதலும் நம்பிக்கையும் தான் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை பத்தி படிக்கிறது. அதுல மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இபாதத் ரீதியா ஒண்ணும் இல்லை, செயல் ரீதியா வணக்கமாக அதுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனால் அப்படி அல்ல. இந்த அலீம் என்பதை நாம தெரிந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட அறிகின்றார்கள் என்ற பொழுது நாம் என்ன செய்வோம், நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உள்ளத்துல ஷைத்தான் ஒரு கெட்ட சிந்தனையை போடுவான். நம்ம என்ன செய்யணும், பொதுவாக மனிதர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஷைத்தான் ஒரு கெட்ட சிந்தனை போடும்போது அந்த சிந்தனையை உடனே நிறுத்த மாட்டான். அது யோசிக்கிறதுக்கு சுகமா இருக்கும், ஜாலியா இருக்கும். அப்ப அந்த சிந்தனையை நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆணுடைய உள்ளத்துல ஒரு பெண்ணை பற்றி ஒரு சிந்தனை ஷைத்தான் உள்ள போடுறான் அப்படின்னா அந்த ஆண் தொடர்ச்சியாக அதை பத்தி யோசிப்பான். ஒரு ஆணும் இல்லை, சில ஆண்களுடைய யோசனையில அது வரும். அதே போல அடுத்தவனை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது, பெண்களோட விஷயத்துல இன்னொருத்தரை பத்தி யோசிக்கிறது, அவங்ககிட்ட போட்டி பொறாமை கொள்ளுதல், இதெல்லாம் பெண்கள்கிட்ட சுலபமாக வந்துடும். ஆண்கள்கிட்ட இந்த மாதிரி வரோம்னா பெண்கள்கிட்ட இந்த மாதிரி. இப்ப நம்முடைய சிந்தனையில, நம்மளுடைய உள்ளத்துல இந்த மாதிரியான சிந்தனைகள் எழும் பொழுது அல்லாஹ் அலீமுன் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் நம்முடைய ஆழங்களில், உள்ளத்தின் ஆழங்களில் இருப்பதையும் அறியக்கூடியவர், அதுவும் துல்லியமாக நுணுக்கமாக அறியக்கூடியவர், எந்த சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக அறியக்கூடியவர், அதை தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கக்கூடியவர் அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய சிந்தனையில ஷைத்தான் ஒரு கெட்ட சிந்தனை போடுறான், ஒரு அசிங்கமான சிந்தனை போடுறான். என்ன செய்யணும், உடனே கட் பண்ணணும். அல்லாஹ் இந்த சிந்தனையினுடைய போக்கை கூட அறிந்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன ஆசைப்படுறோம், எதை வெறுக்கிறோம், என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் துல்லியமாக அறிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ நம்முடைய சிந்தனையில நல்ல சிந்தனையை தவிர வேற எதையுமே நம்ம கொண்டு வர மாட்டோம். ஷைத்தான் ஒரு ஊசலாட்டமாக நமக்கு ஒரு கெட்ட சிந்தனையை போட்டாலும் கூட அந்த ஊசலாட்டத்தை தொடர்வதற்கு நாம் விட்டுவிட மாட்டோம். ஒரு கெட்ட சிந்தனை வருது, மனுஷனுடைய நப்சு சும்மா இருக்காது,
சைத்தான் ஒரு கெட்ட சிந்தனை ஒரு விசுவாசம் போட்ட உடனேயே அந்த விசுவாசம் அப்படியே கையில எடுத்துக்கிட்டு நப்சு என்ன செய்யும், அடுத்துன்னு அது அது வந்து ஒரு கெட்ட அசிங்கமான தொடர் சிந்தனையாக மாத்திடும். சைத்தான் ஒரு இதைய போட்டா நப்சு வந்து அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்க்கும், உரம் போட்டு வளர்க்கும். ஆனா அல்லாஹ் வந்து அலீமுன் பிதாத்தி சுதூர், நம்முடைய உள்ளங்களின் ஆழங்களில் இருப்பவற்றையுமே அல்லாஹ் விரிவாக துல்லியமாக நுணுக்கமாக தொடர்ந்து அறியக்கூடியவர் என்பதை நாம ஞாபகத்தில் வச்சிருக்கும் பொழுது என்ன நடக்கும், அந்த சிந்தனைகளை நாம் கட்டுப்படுத்தும். அந்த சிந்தனைகளை நம்முடைய இதயங்களில் இருந்து நம்முடைய புத்தியில் இருந்து நாம் அகற்றுவோம். நிறைய தண்ணீர் அல்லாஹ் இதை அறிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெக்கப்படும். நமக்குள்ள அந்த வெக்கம் வந்துடும், பயம் வந்துடும். அல்லாஹை சரியாக அறிந்தவர்கள் கிட்ட இந்த ரெண்டு விஷயம், அல்லாவுடைய பயம் மட்டும் வராது, வெக்கம் வரும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நான் இதை செஞ்சேன் அப்படின்னா எவ்வளவு அசிங்கம், ஒரு அசிங்கமான செயல், ஒரு கேவலமான வெட்கப்படக்கூடிய செயலை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நம்ம செய்ய முடியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த வெட்க உணர்வு உண்டு. ஈமான் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெட்க உணர்வு கொஞ்சமாக இருக்கும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்ன மா ஷி'த. உங்களுக்கு வெட்கம் ஹயா அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி செஞ்சுக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக செய்யுங்கன்ற ரசூல் ஆர்வம் மட்டும், வெட்கம்னு ஒண்ணு இருந்தா நீங்க நினைச்ச மாதிரி செய்ய மாட்டீங்க, உங்க எண்ணம் போற போக்குல நீங்க செயல்பட மாட்டீங்க. அந்த ஹயா அப்படிங்கிறது ஈமானுடைய ஒரு பகுதி. வெட்க உணர்வு அப்படிங்கிறது ஈமானுடைய ஒரு பகுதி. யாருக்கெல்லாம் ஈமான் இருக்கும், யாருக்கெல்லாம் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குதோ அவங்க அல்லாவுக்கு பயப்படுறது மட்டும், அல்லாஹ் தண்டிச்சிருவாங்கன்னு பயப்படுறது மட்டுமே, அது வந்து பின்னாடி அந்த செயலை செஞ்ச பிறகுதான் அது தண்டனைக்குரியதாகும். ஆனா அதை செய்யும் பொழுதே, அதை நினைக்கும் பொழுதே வெட்க உணர்வுன்னு வரணும். இந்த மாதிரி நம்ம கேவலமா நினைக்கிறோமே அப்படிங்கிற வெட்க உணர்வு முதல்ல வரும். அல்லாஹ்வை அறிந்தவங்களுக்கு முதல்ல ஹயா வரும், வெட்க உணர்வு வரும். அதை தொடர்ந்துதான் அந்த பயம், இந்த ஹஷியா அப்படிங்கிறது வரும். அப்போ ஒரு தனிப்பட்ட ரீதியாக தனி மனிதராக இந்த ஆயத்திலிருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளில் ஒரு அடிப்படை படிப்பினை என்ன, இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய உள்ளங்களில் ஆழங்களில் வைத்திருக்கக்கூடிய விஷயங்களையுமே தொடர்ச்சியாக துல்லியமாக நுணுக்கமாக உறுதியாக அறியக்கூடியவர், அறிந்து கொண்டே இருக்கக்கூடியவர். அப்போ நம்ம வந்து ரகசியமா பேசினாலும் சரி, அல்லது வெக்கமே இல்லாம அதை வந்து பொதுவுல பேசினாலும் சரி, அந்த பேச்சுகளை மட்டுமல்ல, அந்த செயல்களை மட்டுமல்ல, அந்த பேச்சு செயலுக்கு பின்னால் உள்ள அந்த எண்ணத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழ்ந்து அறிகின்றார். அப்ப அந்த செயல் நல்ல செயலாக இருந்தால் நம்ம தைரியமா அதை செய்யலாம், நல்ல பேச்சா இருந்தா தைரியமா பேசணும். ஆனா நமக்கே அது நல்ல செயல் என்ற உறுதி இல்லைங்கிறப்போ என்ன செய்யணும், அந்த எண்ணத்தையே நம்ம வெளியே தூக்கி போட்டோம், அதை வெட்டி எரிஞ்சிடணும். ஆரம்பத்திலேயே இல்லாம வளர விட்டோம் அப்படின்னா அல்லாஹுடைய அந்த அலீம் என்ற விஷயத்தையே நாம் அலட்சியப்படுத்துறோம் அப்படின்னு. யாருக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி சரியான உறுதியான தெளிவான புரிதல் இருக்கும், சரியான கல்வி இருக்கும், அவங்க கிட்ட பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். நஃப்ஸை சுத்தப்படுத்துவது, நம்மை ஒழுங்குபடுத்துவது, அதற்கான முக்கியமான வழிமுறைகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் விரிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்வது. அதுல ஒண்ணுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்றார். அப்ப இன்றைய இந்த பாடத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் டேக் அவே அப்படின்னு சொல்றதா இருந்தா இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்னஹு அலீமுன் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக அவங்க யார், அல்லாஹ் அலீமுன் எல்லாவற்றையும் ஆழமாக நுணுக்கமாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதியாக தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருப்பவர். அந்த அல்லாஹ் நம்முடைய ரகசிய பேச்சோ அல்லது பொதுப்படையான பேச்சோ, ரகசிய செயலோ அல்லது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செயலோ அதை மட்டும் அறிந்து கொள்வதல்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ் மனதில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள்,
அந்த முடிவுகள், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய மோட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே அல்லாஹ் அறிகிறான். அப்படி எல்லாவற்றையும் அறியக்கூடிய அல்லாஹ்வுக்கு முன்னால நாம் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்? அந்த வெட்க உணர்வோட இருக்கணும். பாவம் செய்யறதுக்கு பயப்படுறதுக்கு முன்னால பாவம் செய்யறதுக்கு வெட்கப்படும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாவம் செய்யும். அதுவும் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம பாவத்தை செய்யும். அந்த வெட்க உணர்வு நமக்கு முதல்ல வரும். அடுத்தது, இவ்வளவையும் பார்த்து அறிந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க நாளைக்கு நம்மளை விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு நுணுக்கமும் அங்க முன்னாடி வைக்கப்படும். நம்முடைய ஆழ் மனசுல இருக்க எண்ணமும் கூட நமக்கு எதிராக வைக்கப்படும். அப்போ நமக்கு தண்டனைங்கிறது எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும். நம்முடைய தப்புல சிலது மட்டும் வெளியே வந்தா சின்ன தண்டனையா இருக்கும். நம்ம தப்புடைய ஒவ்வொரு விஷயம் வெளியே வந்தால் பெரிய தண்டனையாக, கொடுமையான தண்டனையாக இருக்கும். அப்போ அல்லாஹ் பற்றி நம்ம தெரியும் பொழுது இன்னும் அலீமும் பிதாத்தி சுதூர், நம்முடைய ஆழத்துல இருக்கக்கூடிய, உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம புதைச்சி வச்சிருக்கக்கூடிய மறைவானவை என்று நினைக்கக்கூடிய நம்முடைய விஷயங்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆழமாகவும், விரிவாகவும், நுணுக்கமாகவும், தொடர்ச்சியாகவும் அறியக்கூடியவர் என்ற அந்த விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வைக்கும் பொழுது நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும். அதற்கும் முன்னால அல்லாஹ்வை பற்றி நமக்கு ஒரு வெற்று உணர்வு, அதாவது அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஹயா உடையவர்களாக, வெட்க உணர்வு உடையவர்களாக நாம் நிற்போம். அப்படி நிற்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கோ அவங்களுக்கு பாவங்கள் குறையும். அதுக்கு முன்னால யாருக்கு அந்த ஹயா, வெட்க உணர்வு இருக்கோ அவங்களுக்கு பாவங்கள் இன்னும் குறையும். அவங்களுடைய ஆரம்பத்திலேயே அவங்க அதுக்கு வெளியே போட்டு பாவத்தை ஆரம்பிச்சு நடுவில் நிறுத்துறது பயத்தின் அடிப்படையில் நிறுத்துவாங்க. ஆனா பாவத்துடைய ஆரம்பத்திலேயே, அந்த முளையிலேயே கிள்ளி எறிதல்ங்கிறது அந்த ஹயா இருக்கும்போது. அப்ப நம்மளுடைய நஃப்ஸ் அதை சுத்தப்படுத்துதல், தஸ்கியத்து நஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான வழிமுறைகள் ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்பை அறிதல். இந்த ஒரு பெயர் பண்பை சரியாக அறிந்தாலே, அலிமுன் பிதாத்தி சுதூர் என்பதை நம்ம சரியாக அறிந்தாலே நம்ம பெரும்பாலான நம்முடைய பாவங்கள் இல்லாமல் போகும்.